எஸ்தர் மொர்தெகாய் எப்படி ஒண்ணுமே இல்ல, மொர்தெகாய் எல்லாம் கேட்ல இருக்கிறாரு, எஸ்தர் அரண்மனைக்கு போக முடியாது, அப்பா அம்மா கூட கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, 120 நாடுகளுக்கும் ராஜாவாக இருக்கிற அகஸ்வேர் ராஜாக்கு ராணியா மாத்தி விட்டாரு எஸ்தரை. எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கடுத்து மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல இருந்தாரு. ஆமான் இவனை தூக்கில போடணும்னு நினைச்சான். அவன் ரெடி பண்ண தூக்கில அவனை போட்டு மொர்தெகாயை கொண்டு போய் அரண்மனையில வச்சு, அந்த ஆமான்றவன் பெரிய ஆள், ராஜா அவனை பெரிய ஆளா வச்சிருந்தான். 120 நாட்டுக்கு ராஜா. அவன் இந்த ராஜா இந்த ஆமான பிரைம் மினிஸ்டர் மாதிரி வச்சிருந்தான், ஒரு குட்டி ராஜா மாதிரி வச்சிருந்தான். அவனுக்கு ஒரு அரண்மனையை போட்டு அவனுக்கு ஒரு வீடை கொடுத்து வச்சிருந்தான். எல்லாத்தையும் பிடிங்க மொர்தெகாய்க்கு ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், அரண்மனை வாசலு நேரா எங்க கொண்டு வைக்கிறாரு, ராஜாவுக்கு அடுத்தபடியா 120 நாடுகளையும் ஆளுகிறவனாக ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப இவன் பாட்டுக்கு சட்டத்தை போட்டு ராஜா மாதிரி சீல் அடிச்சு அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். இவன் தான் ஆளுகை செய்யற மாதிரி. இதான் மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. மொர்தெகாயுடைய வாழ்க்கை, எஸ்தருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை. யூதர்கள் எல்லாம் பார்த்து களி கூறுகிறாங்க. மக்கள் எல்லாரும் யூதனாகணும்னு நினைச்சாங்களாம். வேற ஊர்ல இருக்கிறவங்க கூட, வேற இதுல இருக்கிற இனத்துல இருக்கிறவங்க கூட என்ன யோசிக்கிறான், நம்ம யூதனாயிரலாம், யூதனா தயவு கிடைக்கும், யூதனானா என்னது கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு. இதுதான் தேவனுக்கு மகிமை. ஒண்ணு இல்லாம கஷ்டப்பட்டு பரிதாபப்பட்டு நம்மளே பக்கத்து வீட்டுல காசு கேட்டு நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆண்டவர் உங்களுக்கே செய்யல, என்னத்த செய்ய போறாருன்னு தான் யோசிப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஆண்டவரே உம்முடைய மகிமை என் வாழ்க்கையின் மூலமாக வெளியேறாங்க. இது ஆண்டவர் செய்யறது. ஆனா நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன், அவ்வளவுதான்.